1ஆம் தேதி வழக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர்கள் பயிற்சி முகாம் நிறைவு விழாவில் கலந்துக்கிறதுக்காக வர்றாங்க. 23ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சி முகாம் 1ஆம் தேதி 10 நாள் நிறைவு பெறும். அந்த விழாவில் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காகவும் அந்த 74 மாவட்ட தலைவர்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் உரையாற்றுவதற்காக 1ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு சொல்லிடுவோம். பயிற்சி முகாமுக்காக வர்றாரு. பயிற்சி கட்சி போல ஒன்று புரிஞ்சுக்கணும். எல்லா தேசிய கட்சிகளுக்கும் உள்ள அதே பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. தேசிய கட்சிங்கிறது என்ன அப்படின்னா 2 மாநிலங்கள்ல கட்சி இருக்கும், இந்த 3 மாநிலங்கள்ல கட்சி இருக்கும். அந்தந்த மாநிலங்களுடைய பிரச்சனைகளை அந்தந்த மாநிலத்தினுடைய காங்கிரஸார் முன்னிறுத்துவாங்க. மாநில கட்சிகளுக்கு அந்த பஞ்சாயத்து கிடையாது. எங்களுக்கு கிளைகள் எங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிடலாம். ஆனா தேசிய கட்சிகளா இருக்க காங்கிரஸா இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் மற்ற இடத்துல கட்சிகள் இருக்கோ அந்த இடத்துல அந்தந்த மாநிலத்துக்குள்ள அவர்களுடைய பார்வையை தான் அந்தந்த மாநிலத்துக்காரர்கள் பார்ப்பாங்க. இப்ப கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தில் இருக்க பாஜகக்காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் அவர்களுடைய பிரச்சனையை தான் பாக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ்காரர்கள் நாங்க என்ன சொல்ற மாட்டோம், மேகதாது கட்டக்கூடாது, நமக்கு தண்ணி கொடுக்க வேண்டியதை கொடுக்காத இந்த அரசு கர்நாடக அரசை கண்டிக்கிறோம். இதுல காங்கிரஸ் அரசு கிடையாது, இது கர்நாடக அரசு. கர்நாடகத்தில் இருக்க பாஜக காரர்களும் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து டி.கே. சிவகுமாரா இருந்தாலும் சரி, எடியூரப்பாவா இருந்தாலும் சரி, ஏன் முன்னாள் பிரதமரா இருந்த தேவகவுடாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா முடிவு பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு மேகதாது கட்டணும், தமிழ்நாட்டுக்கு தண்ணி, கர்நாடகத்துக்கு தண்ணி வேணும். இதை நம்ம காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்க எல்லாரோட சேர்ந்து இதை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நியாயம் வரணும், அதற்காக நாங்க என்ன போராடணுமோ அது போராடுவோம். பாராளுமன்றத்திலையும் எல்லா கட்சிகளும் 6 கட்சிகளுடைய தலைவர்களை கூப்பிட்டு முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க. அதுல நாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நம்ம அடுத்த நிலை என்ன எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கு நடுவுல தமிழக முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் சந்திக்க போறதா தகவல் வருது. சந்திச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணணுங்கிறத காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் உங்களுடைய தெளிவா இருக்கு. நான் முடிச்சுக்கிறேன். அற்புத டாக்டருக்கு வருவான். டாக்டருக்கு அது மட்டும் தானே டாக்டர் பேசுறது, வேற எதுவும் பேசிருக்காரா? நிறைய பேசிருப்பாரு. ராகுல் காந்தி பிரதமரா இருக்காரா? பிரதமர் இதுல 3 பேர் தான், 3 கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர், கர்நாடக முதலமைச்சர், பிரதமர். 3 கேரக்டர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கதான் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்கிறவங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை பத்தியோ, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பத்தியோ, அங்க எதிர்கட்சியா இருக்க RSOக்கோ முக்கியம் கிடையாது. கர்நாடகால நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சியில யார் பிரதமரா இருக்காங்களோ பிரதமர்கிட்ட போய் கேட்கறதுக்கு தைரியம் இருக்கணும். கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அன்புமணி. அந்த ஆட்சியில NDA-யோட நின்று கை தூக்கி நானும் மோடிஜி ஒன்னாதான் சொல்லி அன்புமணி காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கை தூக்குறவர்கிட்ட பக்கத்துல இருக்காள் தான் சொல்ல வேண்டியதானே, மோடிஜி தண்ணியை திறந்து விடுங்க ஜி, தண்ணி கொடுக்காம எங்க விவசாயம் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க ஜி, இங்க நான் செல்ஃபி வீடியோ போடல ஜின்னு. அதுக்கு தைரியம் இல்ல. இங்க மட்டும் பார்த்தா உங்ககிட்ட மட்டும் தமிழ்ல ஆக்கி பாருங்க, நாளைக்கு பாருங்க ஜிட்ட போய் எப்படி நிக்கிறாருன்னு பாருங்க. ஒரு வார்த்தை பாராளுமன்றத்துல பேசுறாரு பாப்பது. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க கூட்டணி கட்சிகளா இருக்கீங்க பாஜகவோட, பிரதமர் முடிவு எடுக்கணும். ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டா பிரதமர் நாங்க போய் கேட்கலாம். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, பிரதமர் ஆயிட்டாருன்னா பிரதமரான உடனே நாங்க கேட்டு வாங்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இது தமிழ்நாட்டினுடைய உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்போம். இது உண்மையா நடக்கும். ஏன்னு இதுல அரசியல் பண்ணக்கூடாது. டாக்டர் அன்புமணிக்கு என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் தான் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றது மாதிரியும், மத்த எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு எகென்ஸ்டா பண்றது மாதிரி, தமிழக முதலமைச்சரும் விஜய் அவர்களும் விட்டு கொடுக்கறது மாதிரியும் மத்த எல்லா கட்சிகளும் விட்டு கொடுக்கறது மாதிரி பிம்பத்தை உருவாக்காதீங்க. அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் அவ்வளவு ஏமாற்றப்படுபவர்கள் கிடையாது. தமிழக மக்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு தெரியும். எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொண்டு வரணும், நம்மளுடைய அந்த அணையை கட்ட நிப்பாட்டணும். அணை நிப்பாட்டுறதுக்கு பல வகையில அந்த அணை கட்டப்பட மாட்டாங்க. என்னைய பொறுத்த மட்டும்
மேகதாது அணை கட்டுறதுங்கிறது சும்மா வெறும் வசனம் பேசுறதுக்காக டி.கே. சிவகுமார் யூஸ் பண்றதா தான் இருக்கணும் ஒழிய அங்கே கட்ட விட மாட்டாங்க. எல்லா சட்ட சிக்கல்களும் அவர்களுக்கு இருக்கு. என்ன இது ரொம்ப முக்கியமானது. நம்ம பொறுத்த மட்டும் தமிழகத்துல எல்லாரும் ஒன்னா இருந்து தமிழ்நாட்டுல தண்ணி வர வைக்கணும். நம்மளுக்கு இந்த தடவை வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன். கரெக்டான நிலையை எடுத்து முதலமைச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு உறுதுணையா இருக்கணும். இதுல எதிர்கட்சிகள் நாங்க நான் நீ போட்டு சண்டை போடாம கர்நாடகத்துல பாருங்க எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்காங்க. ஏன்னு கேட்டா அவர்களை பொறுத்தவரை யாருமே டி.கே. சிவகுமாரை குறை சொல்லலையே. இங்க பாருங்க ஆகுனா உடனே முதலமைச்சரை குறை சொல்லிடுறோம். தமிழகத்தினுடைய நலனுக்கு தமிழக முதலமைச்சர் அதுக்காகத்தான் பாடுபட்டு இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அரசியல்வாதிகள் திரு அன்புமணி போன்றவர்களுக்கு என்ன அங்கே மோடிஜியோட கனெக்ஷன் இருக்கு. ஆனா இங்க நல்ல மாதிரி அவங்க பண்ணல இவங்க பண்ணலன்னு கரை சொல்றாங்க.